ஹாய். க்ளீனான தலையை காமிக்கன்னு யோசிக்கிங்களா? டொட்ட டொட்ட ட்வாயிங் பாருங்கள் எப்படி வேலை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. மணி 12:30 சாப்பிட வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எதனால் இவ்வளோ வேலைன்னா, இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தண்ணி தேங்கி இருந்திருக்கு. ஸோ அதை நான் எடுக்கவே இல்லை. அப்போது டெங்கு ஃபீவர் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சமூக நல சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? உடனே எடு விளக்குமாற ஸ்க்ரூ ட்ரைவரை அப்படின்னு கலட்டி பார்த்தா அவ்வளோ தண்ணி, அவ்வளோ டஸ்ட்டு. இது தெரியாமல் இருந்திருக்கேன். நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வந்து சுவரை ஒட்டி போயிடுறதுனால அதை நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறோம். பின்னாடி என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இருக்கிற தண்ணி, கெட்ட தண்ணி, நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கலை, கீழே ஊற்றிட்டேன் தண்ணி. அந்த இதை வந்து தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருக்கேன். வெயிலில் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே எவ்வளோ தான் என் வீட்டுக்கு எனக்கு பார்த்து செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி கீழே மேலே பார்த்து வச்சாலுமே என் கைக்கு வந்து குரங்கு மாதிரி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அந்த ட்ரே வந்து இந்த ஸ்டூல் வந்து அங்கே இருக்கும், ஒரு நாள் இங்கே இருக்கும், ஒரு நாள் இந்த டர்னிங்கில் இருக்கும், இல்லாட்டினா ஒரு நாள் அந்த டர்னிங்கில் டைரெக்ஷனில் இருக்கும். இப்படியாவது மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம மனசு வந்து புதுசை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். புது பொருள் கொண்டு வந்து அதை இது பண்ணுறத விட்டுட்டு நம்மளே அதை வந்து புதுசாக பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், மனுஷனுக்கு வெஞ்சனை வைக்கலை வந்து காட்டுக்கிறதுக்கு தோறு. நான் வீடு ஃபுல்லாக டஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக துடைக்கணும்னு ஒன்று எண்ணம் இருந்தது. இன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜால் வந்த சோழி இவ்வளோ வேலையும் பார்க்க வச்சிருச்சு. சரி பண்ணுவோமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் இடித்து திணிச்சு அந்த ஸ்டோன் கடையில் வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணுவேன்னு தெரியல, பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நீங்களுமே மறக்காமல், இப்போலாம் அதிகமாக டெங்கு ஃபீவர் வருது. ஸோ உங்கள் ஃப்ரிட்ஜு, ஃபில்ட்ரு வாட்ரு, வாஷிங் மிஷின் ஏரியா, ஸோ இப்படி தண்ணி எங்கெல்லாம் சேமிக்குதோ அந்த இடங்களெல்லாம் வந்து தேங்குதோ அந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்டில் சேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேர் இருக்கும் கண்டிப்பாக. இது என்ன பர்பஸ்க்காண்டி கண்டுபிடிச்சான்னு தெரியல. எங்கள் வீட்டில் என்ன பர்பஸ்ன்னு எனக்கும் தெரியல. பாருங்கள், சத்தத்தை பாருங்கள். இன்னும் வர முடியாத ஜாமானெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இவனுங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. சேரு அங்கங்கே ஒவ்வொரு சேர் போட்டது ரொம்ப வசதியாக இருக்குது. உப்பு போட வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பாஞ்ச் இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஓகே, நான் க்ளீன் பண்ண போகிறேன். பாய்.